கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதியால் நிரம்பிய நாவு. நீதிமொழிகள் 10:31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் வாய் முக்கிய பங்கு வகிக்கிறது. வாய் ஆசீர்வாதங்களையும் பேசும், சாபங்களையும் பேசும். ஆனால் மேற்கண்ட வசனத்தில் நீதிமானுடைய வாய், அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி பேசுகிற ஒருவனுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் கருவியாக உள்ளது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இயேசு கூறுகிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு மனிதன் எந்த ஆவியால் நிரம்பி இருக்கிறானோ அவன் வாய் அதையே வெளிப்படுத்தும். நீதிமானின் இதயம் தேவனின் வார்த்தையால் நிரம்பி இருப்பதால் அவன் வாய் ஞானத்தை பேசுகிறது. நாவை திருத்த வேண்டுமானால் இதயம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று பவுலடிகளார் கூறுகிறார். தாவீது கூறும்போது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேவனுடைய ஆவியால் நிரம்பி இருப்பவர்கள் பேசும்போது கேட்பவரின் உள்ளம் புத்துணர்ச்சி பெறுகிறது. பிரியரே, பேதுரு ஆவியால் அபிஷேகம் பெற்றபோது தேவனுடைய வல்லமையான வார்த்தையை பேசினார். ஒவ்வொருவரும் அவருடைய கிருபை நிறைந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கிருபை நிறைந்த வார்த்தை அநேகரை சந்தோஷப்பட வைக்கிறது. நம்முடைய வார்த்தைகளும் பிறருக்கு சாந்தம், ஆறுதல், ஆசீர்வாதம் கொடுப்பதாய் இருக்க என்னையும் பயன்படுத்தும் என்று தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு மை துதிக்கிறோம். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பல நேரங்களிலும் ஆகாத வார்த்தைகளை பேசி நாங்கள் மூடர் என்கிற பெயர் பெற்றவர்களாக காணப்படுகிறோம். உடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் என்று. ஞானமுள்ள நாவை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.